தேர்ட் பேட்சையும் ஃபோர்த் பேட்சையும் ஒன்றாவே விட்டாச்சுங்க. என்னடா சொல்கிற தேர்ட் பேட்ச் ஃபோர்த் பேட்ச்ன்றீங்களா? ஆமாங்க, நம்ம பண்ண ஆரம்பிக்கும் போதே ஒவ்வொரு பேட்சாக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஏன்னா வாரம் ஒரு பேட்ச் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படிங்கிற வகையில் தான் ஆரம்பிச்சிருந்தோம். அதுபடி தான் நம்ம பண்ணவும் செஞ்சோம். ஏன்னா வாரம் விடும்போது தான் காடைகளுடைய பராமரிப்பு, தீவன செலவு எல்லாத்தையுமே பார்க்க முடியும். அது மாதிரி ஃபஸ்ட்டு பேட்ச் செகண்ட் பேட்ச் நல்லா ப்ராஃபிட்டபுளாக சேலாக இருந்தது. பட் லாஸ்ட் பேட்ச்சில் நம்மளுக்கு ஃபுட் மேனேஜ்மெண்ட் நடந்த சின்ன தவறுனால நிறைய லாஸ் நடந்தது. அதனால் தேர்ட் பேட்சையும் ஃபோர்த் பேட்சும் ஒன்றா விட்டாச்சு. இன்னும் நிறைய இடத்த அக்கோமடேஷன் பண்ணோம், நிறைய வேஸ்டேஜ் தான் ஆகும். ஸோ பராமரிப்பு ஈஸியாக இருக்குன்றதுனால ஒன்றாவே விட்டுட்டோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையிலேயே தங்கி நம்ம பண்ணையை பார்த்துக்கிறதுக்கு ஒரு வேலையாட்கள் தேவைப்படுறாங்க. ஃபேமிலியாக இருந்தாலும் ரொம்ப நல்லது தான். அவங்க இங்கேயே தங்குறதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீடு இருக்குது, தண்ணி வசதி இருக்குது, கரண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இங்கேயே வெளியே போயிட்டு வரது எல்லாமே நம்ம அவங்களை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். டெய்லி பேசிஸ் நாங்களுமே அங்கே விசிட் பண்ணி அவங்களுக்கு தேவையான எல்லா உதவியுமே செஞ்சு தருவோம். இதனுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே என்னென்னா, இங்கே தங்கியிருந்து பண்ணையை முழுமையாக கவனிச்சுக்கிட்டு எந்த ஒரு இழப்புமே இல்லாமல் பார்த்துக்கணும். நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை ஃபாலோ பண்ணி அவங்க செஞ்சால் போதும். ஏன்னா அவங்களுக்கு 24 மணி நேரமும் தண்ணி வசதியும் இருக்கும், மின்சார வசதியும் இருக்கும், வீடும் தங்கிறதுக்கு நம்ம கொடுத்துருவோம், உணவு தேவையும் நம்ம பூர்த்தி செஞ்சு கொடுத்துடலாம், நல்ல சம்பளத்தையும் கொடுத்துடலாம். இப்போதைக்கு காடை பண்ணை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். இன் ஃபியூச்சரில் நிறைய இங்கே டெவலப் பண்ண போகிறோம், அதையும் சேர்த்து பார்த்துக்க போகிறாங்க. அவங்க அதை பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டா மட்டும் போதும், அவங்கள நம்ம பாதுகாப்பாக பார்த்துக்கலாம். யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை உங்களுக்கோ தேவையோ இருந்தால் நம்மளை தொடர்பு கொண்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எந்த இடம், என்ன, எவ்வளோ சம்பளம், எல்லா விஷயங்களையும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். உங்கள் நண்பருக்கும் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.